சுய முரண்பாடு. என்னுடைய அறிவே என்னுடைய மனதை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது செல்ஃப் கான்ஃபில்ட், செல்ஃப் டார்ச்சர். யாரு? என்னை நானே போட்டு ஷார்ட்டை எடுத்து வெளியேறானா, எடுத்து என்ன பண்ணுறாங்க, நாமளே அடிச்சுக்கிறோம். டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு இருந்தாலும் எங்கேயோ வெளியே போகிறான். நம்மகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இவன் சொல்லலை, இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே தெரியாமல் இவர் தான் ஸ்கில் ஆகிட்டார்ல, திறமையாக போய் பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ஒரு கிளாஸ் ஹவுஸ் ராஜா கட்டிக்கிறார். பார்த்தோன்னே நாய்க்கு இவ்வளோ பெருசு கட்டிங்க, நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிட்டு, என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகை என்பது மனசு. இல்லை, கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள், உணர்வுகள், எண்ணங்களும் உணர்வுகளும், இங்கே மனசில் வெளிப்படுற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள். இந்த வேட்டை நாய் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு குலைச்சி டயர்டாகி புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு, குலைச்சி இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க? பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்களும் ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள், சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. இப்போ ஒரு ஸ்டோரி, இதில் எது தாட்டு எது திங்கிங்? ஏன்னா நீங்கள் நிறையா பேசியிருப்பீங்க. நம்முடைய முயற்சி இல்லாமல் வந்ததை என்னன்னு தெரிஞ்சுக்கிறவர்களும் தாட்டு தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுத்து செயலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணால் திங்கிங் ஆக்ஷன். உள்ள மனசுக்குள்ளே சரி பண்ண முயற்சி பண்ணால் கான்ஃபில்ட், சுய முரண்பாடு. என்னுடைய அறிவே என்னுடைய மனதை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது செல்ஃப் கான்ஃபில்ட், செல்ஃப் டார்ச்சர். யார்? என்னை நானே போட்டு ஷார்ட்டை எடுத்து வெளியேறானா, எடுத்து என்ன பண்ணுறாங்க, நாமளே அடிச்சுக்கிறோம். புரிஞ்சுதா? ரைட். இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிளியராக அப்சர்வ் ஆகுது இல்லை? சரி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இப்போ அந்த ஸ்டோரி சொல்கிறேன். கதையை கவனமாக கேட்கணும். கதையின் முடிவில் 5 கேள்விகள் கேட்பேன். கதைக்கு சரியாக விட சொல்லிட்டீங்களா நீங்கள்லாம் யார்? இப்பயே ஞானி தான். அதனால் கதையை எவ்வளோ கவனமாக கேட்கணுமா? கேட்கணும் தானே? ரொம்ப கவனமாக கேளுங்க. சரி, ஒரு ராஜா இருந்தார். ராஜாவுக்கு என்ன வேலையாக இருக்கும்? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா மக்களை காப்பாற்றுவதன் பொருட்டு சண்டை போடுவார். அதுதான் அவருடைய பிரதான கடமை. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது செய்வார். அடுத்தது அந்த புறத்தில் ஜாலியாக இருப்பார். வேலை இல்லைன்னா அவருக்கு என்ன, சண்டை போர் இருந்தால் தானே சண்டை, இல்லைன்னா இல்லை. அந்த புறம் சளிச்சு போயிட்டுனா எவ்வளோ நேரம் இருக்கும்? ஐயோ, எப்பயும் சலுப்பு தான். ஒரு கட்டம் மேலே எதாக இருந்தாலும் போர் அடிச்சிடும் இல்லையா? போர் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? வேட்டையாட போவார். சும்மா ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் இருக்கட்டும், ஜாலியாக ஒரு ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போவார். தளபதியை கூட கூட்டிக்கிட்டார். கூட வேட்டைக்கு ஒரு வேட்டை நாய் ஒன்று கூட்டிக்கிட்டு போகிறார். போயிட்டு அங்கே ஒரு மானை குறி பார்த்து அடிக்கிறதுக்காக வில் எடுத்து வச்சு அப்படி நல்லா இழுத்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எதை பார்க்குறாரு? மானை குறி பார்த்து அடிக்கிறதுக்காக ஃபுல் ஃபோக்கஸு வச்சுருக்கார். சரியா? இந்த நேரம் பார்த்து மரத்து மேலேருந்து ஒரு கருநாக பாம்பு கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. ராஜாவுக்கு அது தெரியவே இல்லை. ஏன்? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க?
கவனம், ஃபோக்கஸ். ராஜாவோட முழு ஃபோக்கஸும் மானை அடிப்பதன் பொருட்டு இருந்ததுனால மரத்துக்கு மேலிருந்து பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்கிறது ராஜாவுக்கு தெரியல. தற்செயல அந்தாண்ட வந்த வேட்டை நாய் இதை கவனிச்சிருச்சு. ராஜா எங்கேயோ குறி பார்த்துட்ருக்காரு, மேலே பாம்பு இறங்குது, ராஜாவுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, தன்னுடைய லைஃபையே எதானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப், பாம்பை அப்படி அடித்து தள்ளி விட்டு நாய் அந்தாண்ட விழுந்துருது. ராஜா அப்படி இழுத்து பிடிச்சிருந்த ராஜாவுக்கு இது இப்படி நடந்தால், ஒரு நிகழ்வு நடந்தால் டக்குன்னு ஒரு ஷேக்காமல் அப்படி சுதாகரித்து என்னன்னு பார்க்குறாரு. அந்தாண்ட கருநாக பாம்பு இருக்குது, இந்தாண்ட நாய் கிடக்குது. உடனே ராஜா பெரிய இன்டெலிஜென்ட் இல்லையா, உடனே புரிஞ்சுக்கிட்டார். ஓ, நம்ம கருநாக பாம்பு இறங்கியிருக்குது, அதை இந்த நாய் என்ன பண்ணிடுச்சு, நம்மளை காப்பாற்றிருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு, நாய் மேலே அவருக்கு என்ன வரும், நம்மளை காப்பாற்றினா ஒருத்தர் மேலே என்ன வரும், அன்பு வரும், ஒரு விசுவாசம் வரும், நன்றி, இதெல்லாம் வரும். 2-3 சமயங்களில் அந்த டாக் அந்த மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவரே ராஜா ஊருக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, டாகுக்கு பயங்கரமான ஸ்கில் ட்ரைனிங் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. டாக் ஏற்கனவே கொஞ்சோண்டு என்னது ஷார்ப்பு, ஆல்ரெடியே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுனால தான் ராஜா கவனமாக இருக்கிறாரு, நாம் அவரை காப்பாற்றணும்னு சொல்லி அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு டாக் தான். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, ஃபுல் ட்ரைனிங் அதுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ட்ரெயினி டீமே இறங்குது. யாருக்கு, அந்த நாயை இன்னும் ஷார்ப் வெரி ஷார்ப் இன்டெலிஜென்ட் பண்ணுறதுன்னு பொருட்டு கொண்டு வந்துடுறாங்க. கமலஹாசன் படம்லாம் பார்த்துருக்கிறீங்களா? விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்துருக்கும். நான் கமலஹாசன் ரசிகங்கிறதுக்காக எடுத்துக்கூடாது, சும்மா பின்னாடி இருக்கிற கான்செப்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலேயே பேசுவாங்க, கீழே தமிழ் படத்தில் சப்டைட்டில் தமிழ் ஓடும். பார்த்துருக்கீங்களா? ஹிந்தின்னா அவர் என்ன பண்ணிவிடுவார், உனக்கு புரியுதோ இல்லையோ அவர் ஹிந்தியிலே தான் பேசுவாங்க. சொல்கிறது அதாவது என்னென்னா, அந்த ஒரிஜினலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தத்துருவம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ அந்த பாகிஸ்தானில் நடக்குது அப்படின்னா, அந்த பாகிஸ்தானில் எப்படி லாங்குவேஜ் பேசுவாங்களோ அதே மாதிரியே பேசி எடுப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை ஸ்கில் எது ஆயிடுச்சு, அதாவது என்னென்னா வெரி வெரி ஷார்ப் இன்டெலிஜென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த படத்தை நம்ம ஒரு தடவை முதல்ல பார்க்கணும், 2வது தடவை பார்த்தா தான் என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? இதை தான் சொல்ல வராங்கிறது 2வது தடவை பார்த்தா தான் நமக்கு புரியும். அது மாதிரி இது ரொம்ப ஹைக்யூவில் பயங்கர ப்ரில்லியண்ட் ஆகிடுச்சு நாய். அப்புறம் இன்டெலிஜென்சி ஐக்யூ அதிகமானா என்ன ஆகும், ஜென்ரலாக ஐக்யூ அதிகமான என்ன ஆகும்? தலைக்கணம் வரும். வேறு பொதுவாக அறிவு அதிகமாக வளர்ந்தால் என்ன ஆகும்? சூப்பர். நீங்கள் இன்டெலிஜென்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படத்தெல்லாம் படம் எடுப்பாங்க தெரியுமா? அந்த இன்டெலிஜென்ட் டீமோட வேலை என்ன? இங்கிலீஷ் படம் ஏதோ இந்த நீங்கள் இருக்கிறதுலே பெரிய ஐக்யூ என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நாட்டில் அவனுக்கே தெரியாமல் அவன் இராணுவ தடவாளம் எங்கே இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிறது. அதான் அது மொத்தமாக அவனுக்கு தெரியாமையே அவன் உன்னை விட என்கிட்ட திறமை அதிகமாக இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு ஒற்றற்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஹையஸ்ட்டு திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னொரு நாட்டோடைய இதை இராணுவ தடவாளங்கள் இதெல்லாம் என்னங்கிறத நாம் என்ன பண்ணிக்கிறது, தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ட் டீம். அதான் இன்டெலிஜென்ட் டீம். வேறு எதாவது இருக்கா? வேறு அதானே போர்லன்னா பெரிய ஐக்யூ இன்டெலிஜென்ட் என்னன்னா, அவர் பயங்கர இன்டெலிஜென்ட்டுப்பா, அந்த இதுலேயே அவங்க இதெல்லாமே எல்லாமே இருக்குது, பயங்கரமான நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இல்லை? அது மாதிரி இன்டெலிஜென்ட் டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ப் இன்டெலிஜென்ட் என்னென்னா வேவ் பார்த்தல் தான் ஷார்ப் இன்டெலிஜென்ட். நம்ம டாகும் இப்போ என்ன ஆகிட்டார், ஹைலி இன்டெலிஜென்ட் ஆகிட்டாப்புல. அடுத்தது அவருக்கும் வேவ் பார்க்கணுன்னு தோணிடுச்சு. யாரை வேவ் பார்க்குறாருன்னா ராஜா. எங்கே
வளர்ந்தோமோ அங்கே தான் என்ன பண்ணி பார்க்கணுமா, கூறு பார்க்கணுமாங்க. அந்த மாதிரி ராஜாவே பட்டை தீத்தி பார்க்குது. டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு இருந்தாலும் எங்கேயோ வெளியே போகிறான். நம்மகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனும் இவன் சொல்லலை. இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே தெரியாமல் இவர் தான் ஸ்கில் ஆகிட்டார்ல, திறமையாக போய் பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ஒரு கிளாஸ் ஹவுஸ் ராஜா கட்டிக்கிறார். பார்த்தோன்னே நாய்க்கு ஒரே பயங்கர, இவ்வளோ பெருசு கட்டிங்க, நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிட்டு ராஜா வந்து வெளியே இருக்க காவலாளிட்ட கேட்குறாரு. என்னப்பா அப்படிங்கிறாரு. அரசே எல்லாம் ரெடியாக இருக்குது, நாளைக்கு நீங்கள் தான் ஓப்பனிங் வச்சுருக்குறோம், நாளைக்கு நீங்கள் உங்கள் 25th செலிப்ரேஷன் இங்கே கொண்டாடுறதா இருக்கிறீங்க, வாங்க ஜாலியாக எல்லாம் கொண்டாடிடலாம், நல்லா தூள் கிளப்பிடலாங்கிறாங்க. ஓகே, எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக எல்லாம் முடிஞ்சுது, உங்களுக்காக லாக் பண்ணுறதுக்காக வெயிட்டிங், வந்தால் லாக் பண்ணுங்க. சரி லாக் பண்ணிவிடுப்பா, நாளைக்கு காத்தால பார்த்துக்கலாங்கிறாரு. லாக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இப்போ உள்ளே யார் இருக்கிறது? வேட்டை நாய் மட்டும்தான் ஒட்டு மொத்த கண்ணாடி மாளிகைக்கு உள்ளே இருக்கிறது. வெளியே இருந்த டோரையும் என்ன பண்ணிட்டாங்க, இனி நாயால் வெளியே வர முடியாது. ஓகேவா? நாய்க்கு வந்து மிகப்பெரிய ஐக்யூ ஸ்கில் திறமைகள்லாம் இருந்தாலும் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் தன் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததில்லை. நல்ல ஸ்கில்லாம் இருக்குது அதுக்கு, அதெல்லாம் கம்மி கிடையாது, எல்லா ஸ்கில் எல்லாமே இருக்குது. ஆனால் மிரர் மட்டும் அது தன்னுடைய லைஃப்பில் இதுவரையிலும் பார்த்ததில்லை. ஓகேவா? இப்போ நாம் யாராக இருந்து இந்த கதையை கேட்கணும்? நாயாகவே நாம் மாதிரி இந்த கதையை கவனிச்சோம்னா தான் கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியும். சரியா? அப்போ உள்ளே இருக்கிற நாய்க்கு எப்படி இருக்கும்? திருமண பக்கம்லாம் அது பிரதிபலிப்பு நினைக்குமா, ஒரிஜினல் நினைக்குமா? சூப்பர் சூப்பர். அப்போ வந்து நாய்க்கு வந்துச்சு கோபம். கண்ணாடி இல்லை, இந்த ராஜா நமக்கு தெரியாமல் இத்தனை பேரை உள்ள பதுக்கி வச்சுருக்கான். நம்மளை ஒன்று தான் இவன் வச்சுன்னா இவன் இவ்வளோ பேரை உள்ள வச்சுருக்கான், பயங்கரமானதுன்னு சொல்லி ராஜா மேலே கடுமையான ஒரு காண்டு கோபம் வந்துருச்சு. சரி, நம்மளே ஒரு திறமையான ஆள், நாம் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாம் இன்றைக்கி இவங்களை முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்புறதுன்னு இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஃபியர் ஸ்டார்ட் ஆகுது. 1 2ன்னா பரவாயில்ல, திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது, அப்போ இவங்களாம் சேர்ந்து நம்மளை முடிச்சிருவாங்களோன்னு ஒரு பய உணர்வு வருது. இப்படி மாற்றி மாற்றி எமோஷ்னல் இதில் நாய் வந்து பயங்கர எமோஷ்னல் பீக்கில் ஆகி நாய்க்கு என்ன பண்ணுறனே தெரியாத கண்டிஷனுக்கு போயிட்டு, அப்போ என்ன பண்ணுது, இனி வாழ்வா சாவா, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபுல் ஃபோர்ஸில் குலைக்க ஆரம்பித்து ஃபைட்டிங்கு போகுது. கிட்ட போனால் எல்லா நாயும் என்ன வருது, கிட்ட வருது. நாய் பக்கம் போனால் அத்தனை நாயும் பக்கம் வருது. குலைச்சா அத்தனை நாய் மூஞ்சிலையும் அத்தனை கொடூரம் கோரம் இருக்குது. நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தன்னுடைய முழு எனர்ஜியும் போட்டு என்ன பண்ணுது, ஷவுட் பயங்கரமாக கொலைன்னு கொலைச்சி தள்ளுது. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா நாயும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. இதுவும் குலைக்குது, அதுவும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நாய்க்கு வந்து டயர்டாகி த்ரோட்டெல்லாம், ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டு லெவலில் குலைச்சி தொண்டெல்லாம் கிழிஞ்சி அப்படியே தொப்புன்னு அன்கான்சியஸாக விழுந்துருச்சு. ஒரு 2-3 மணி நேரம் அன்கான்சியஸ். பிறகு அப்படியே வந்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து கண் முழிக்குது. நாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோமா அப்படி தானே தோணும். ஏன்னா இத்தனை பேர் சுற்றி அட்டாக் இருக்கும்போது நம்ம நிற்கிறோம்னா நாய்க்கு. அப்புறம் உடனே கண்ணாடியில் பார்த்தா எந்த நாயும் குலைக்கலை. இப்போ நாய்க்கு என்னமோ என்னடா நடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷ்னல் பீக்கிலேருந்து ஒரு நிதானத்தன்மைக்கு என்னமோ நடக்குது, ஆனால் என்னன்னு நமக்கு இன்னும் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம கிராஸ்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கவனிக்க தொடங்குது. அப்போது பார்த்தோன்னே அத்தனை ஆக்ரோஷமாக குலைச்ச நாய் ஒன்று கூட இப்போ என்ன பண்ணல, குலைக்கலை. அப்போ என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நாய் எழுந்திரிச்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பார்க்க இந்த நாய் என்னென்ன பண்ணுதோ அதையெல்லாம் என்ன பண்ணுது, அங்கே நடக்குது அப்படிங்கிறத நாய் கண்டுபிடிச்சிச்சு. ஓ, நான் என்னென்ன செய்கிறனோ அதையெல்லாம்
அப்படியே எதிர்ப்புற நடக்குது அப்படின்றத நாய் புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சுட்டு இப்படி நடந்தால் எல்லா நாயும் இப்படி நடக்குது, இப்படி நடந்தால் எல்லாம் இப்படி வருது. இருந்தாலும் நாய்க்கு கொஞ்சோண்டு ஸ்கில் அதிகனால ஒரு குலைச்சி கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி 2 குலைக்குது, எல்லா நாயும் குலைக்குது. ஓகே. அப்புறம் பார்த்தா என்னுடைய ஒரே ஒரு இந்த நாயோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே தெரிகிற அத்தனை பிரதிபலிப்புமே இந்த ஒரு நாயோட பிரதிபலிப்பு தாங்கிறத நாய் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. புரிஞ்சுட்டு அமைதியாக வந்து மெயின் டோர் இருக்குது, மெயின் டோர் பக்கத்தில் காலை போட்டு தளர்வாக படுத்தாச்சு. கதை நல்லா இருந்ததா? கேள்வி கேட்கலாமா? வேட்டை நாய்னா யார்? 1. கண்ணாடி மாளிகை என்பது என்ன? கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? வேட்டை நாய் குலைச்சிக்கிட்டு இருந்த நாய் ஏன் குலைக்கிறத நிறுத்தி காமாச்சு? 4. ஏன் மெயின் டோர்கிட்ட போய் கம்முன்னு படுத்துச்சு? 5 கேள்வி. யூடியூப்பில் யாரும் பார்க்காதவர்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கதையை கேட்குறேன். எதுக்குன்னா இந்த இதில் உங்களுடைய கிராஸ்பிங் பவர் என்னவா இருக்குது, நீங்கள் என்னவா விட சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறத பொருட்டு தான் இதை நான் கேட்டிருக்கிறேன். ஓகேவா? அதனால் முறையாக இப்போ தான் சார் இப்படி ஒரு கதையை கேட்குறேன், நீங்கள் கேட்குற கேள்வியும் புரியுது, என்னால் பதில் சொல்ல முடியுங்கிறவங்க யாராவது ஒருவர் இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது டியூஷன் கிடையாது, மார்க் போடுறதில்லை, சும்மா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சும்மா எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறதுக்கான ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன். யாராவது ஒருத்தர் கதையே புரியலையே சொல்லுங்கள். நான் உங்களை ஒன்று சொல்லுங்கன்னு தானே சொல்கிறேன். நம்ம தான் வேட்டை நாய். சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள் சார். அடுத்த கேள்வி. கண்ணாடியில் தெரியும் இல்லை, கண்ணாடி மனசுன்னு சொல்கிறார் சார். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சூப்பர். ஒவ்வொருத்தரும் 3 கேள்விக்கு 3 பேர் விதமாக சொல்லிட்டீங்க. 4வது நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு? சூப்பர். சரி, ஏன் போய் மெயின் டோர்கிட்ட கம்முன்னு உட்காந்துச்சு? சூப்பர் 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 சூப்பர். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பார்த்தோன்னா பொங்கலே சாப்பிட்லாம் மாட்டிருக்கு. எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. வெரி ஹாப்பி. இருந்தாலும் நான் கிளியரட்டாக இருக்கா சும்மா அதே தான் சொல்ல போகிறேன். இருந்தாலும் ஒரு டிஸ்கஷன் சொல்லிடுறேன். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகை என்பது மனசு. கண்ணாடி மாளிகையில் தெரிகிற இல்லை கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் உணர்வுகள், எண்ணங்களும் உணர்வுகளும், இங்கே மனசில் வெளிப்படுற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள். இந்த வேட்டை நாய் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு குலைச்சி டயர்டாகி புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு, குலைச்சி இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க? புரிதல். போய் ஏன் மெயின் டோரில் பண்ணிச்சுன்னா உக்காந்துச்சுன்னா இந்த அறிவுக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உட்காரத்துக்கு பேர் தான் சும்மா இருத்தல். சும்மா இருத்தல்னா சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அல்ல, வேலை வெட்டி இல்லாமல் பார்த்துட்டு இருக்கிறது அல்ல. இந்த அறிவை கொண்டு மனசில் எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படின்னு அறிவு பட்டை தீர்த்தமாக தெளிவாக புரிந்து கொண்டு மனசில் நம்ம செய்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? சும்மா இருத்தல்னா நீங்கள் எதையோ நினச்சக்கூடாது. இதுதான் அவங்க சொன்ன அருணகிரிநாதர் சொல்கிற சொல்லறன்னா ஒன்றால் அங்கே ஒன்றுமே இந்த அறிவால் இங்கே என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது தான். அவருக்கு சொல்லிட்டாங்க,
பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைப்பா, சும்மா இருன்னு முருகர் சொன்னாரான். முருகர் தான் ஞான பண்டிதன்னு காமிப்பாங்க. ஞான பண்டிதன் அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணுறாரு, சொல்லற சும்மா இரு. அது மாதிரி இப்போ சரவணன் நானும் ஞான பண்டிதன் தான். பெருமைக்காக சொல்லிக்கல, சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? சரி, சந்தோஷம். இந்த அறிவை வைத்துக்கொண்டு உங்கள் மனதில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். அங்கே முருகன் சொன்னார், இங்கேயும் சரவணன் நான் இல்லை, ஐயா சொல்லி கொடுத்ததை நான் புரிஞ்சிக்கிட்டதை அதை உங்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்கேன். ரைட்? புரியுதா? இப்போ புரிதல்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிடுச்சா? பகவத் மிஷனில் ஒரு 7 வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த 7 வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம். நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.